إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக புனித ரமதானுடைய மாதத்தில் வெள்ளிக்கிழமையுடைய இந்த தினத்தில் அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய திக்ரின்பால் தொழுகையின்பால் நேர காலத்தோடு அல்லாஹ் நம்மெல்லோரையும் இந்த மஸ்ஜிதிலே வந்து அமர செய்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இருக்கின்ற இந்த ரமதானுடைய மாதம் எங்களை விட்டு மிக வேகமாக கடந்து செல்கிறது. ரமதான் நேற்று வந்ததை போன்றிருந்தாலும் மிக வேகமாக அது எங்களை விட்டு சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் அது அல்லாஹ்வுடைய அன்பை அருளை சுமந்து வந்த மாதம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய நரக விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம். எனவே இந்த ரமலானுடைய காலத்தில் குறிப்பாக நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பை கோர வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடம் அதிகமாக எங்களது குற்றம் குறைகளை சொல்லி நாங்கள் மன்னிப்பு தேட வேண்டும். அதனூடாக நாம் நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கவாதிகளாக மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலம், இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹு தஆலா அதிகமான மக்களை மன்னித்து கொண்டே இருக்கிறான். அதிகமான மக்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். எப்படி மன்னிக்கிறான்? பல வணக்க வழிபாடுகளை கொடுத்து அல்லாஹ் மன்னிக்கிறான். சிறிய பாவங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிப்பதற்கு ஏனைய காலங்களில் மனிதர்கள் முயற்சி எடுப்பதை விட இந்த காலத்தில் அதிகமாக முயற்சி எடுப்பதை பார்க்கிறோம். எல்லா காலங்களிலும் இந்த முயற்சி இருக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் செய்கிற வணக்க வழிபாடுகளினூடாக அல்லாஹு தஆலா எங்களது பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு மனிதன் உது செய்வதன் மூலமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். நோன்பு பிடிப்பதன் மூலமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். தொழுகையின் மூலமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். எனவே இது மன்னிப்பினுடைய மாதம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுகின்ற மாதம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து பலரை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். இந்த ஹதீஸ் திர்மிதியிலே இப்னு மாஜாவில் வருகிறது. அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் என்று சொல்கிறார்கள். ஆதாரபூர்வமான செய்தி. ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து பல மனிதர்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறான். எனவே அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய காலத்தில் மக்களை மன்னிக்கிறான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. யார் ஒரு மனிதர் ஈமானோடு, நல்ல ஈமானிய நிலையோடு, ஈமானை சரியாக உள்ளத்திலே ஏந்தியவாறு அல்லாஹ்வை விசுவாசிக்க வேண்டிய முறைப்படி விசுவாசித்து கொள்கை சரியாக இருந்து அவர் நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைத்தால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவாக இருக்கிறது. வமன் காம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. யார் இரவையில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். அப்ப எனவே இந்த ரமலானுடைய காலத்தில் ரமலானுடைய நோன்பை நோற்பதன் மூலமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இரவையிலே நின்று வணங்குவதனூடாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா நாம் லைலத்துல் கத்ரை தேடி அமல் செய்கிற பொழுது அதற்கு வேறு பிரத்யேக கூலியைகள் இருந்தாலும்
1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவில் அமல் செய்வது 1000 மாதங்களில் செய்கிற அமலை விட சிறந்ததாக இருக்கிறது என்ற கூலியை பெற்றுத் தருகிற போதிலும் மேலதிகமாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்கினால் அவருடைய முன் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படியே இல்லாமல் செய்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த ரமலானுடைய காலத்தில் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்கிறான். எனவே நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய காலத்தில் ஒருவர் சஹர் சாப்பிடுவதற்காக எழும்புகிறார் என்றால் அங்கேயும் அல்லாஹு தஆலா 2 விதமான சஹரை சொல்கிறான். ஒன்று உடலுக்கு கொடுக்கின்ற உணவினூடாக சஹர் செய்ய வேண்டும், இன்னொன்று ஆன்மாவுக்கான சஹர் ஒன்று இருக்கிறது. உடலுக்கு நாங்கள் சாப்பிடுகிறோம், அதிலே பரக்கத் இருக்கிறது, சஹர்ல பரக்கத் இருக்குது. சஹர் வேலை இருக்குது, அந்த சஹர் வேளையில் நாங்கள் எழும்பி சாப்பிட்டால் தஸஹரு, நீங்க சஹர் செய்யுங்க, அதுல பரக்கத் இருக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது உடலுக்கான பரக்கத், ஆன்மாவுக்கான உள்ளத்துக்கான பரக்கத் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி தான் சஹருடைய வேளையில் முஃமின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சாப்பிட்டு விட்டு நிறுத்தி விட மாட்டார்கள். கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் இரவையிலே சொற்ப வேளை தான் உறங்குவார்கள், சஹருடைய வேளையில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவாங்க. இது ஆன்மாவுக்கான சஹர், இதையும் நாம் செய்ய வேண்டும். வெறுமனே எழும்பினோம், சாப்பிட்டோம், ஃபஜ்ருக்கு தொழப்போனோம் என்று இல்லாமல் இதை நாங்கள் செய்கிறோமா? அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், நல்ல மனிதர்கள், அறிவாளிகள், ஈமான் உள்ளவர்கள், பக்குவமானவர்கள் சஹருடைய வேளையிலே அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். எனவே இந்த இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு என்பது ஒரு மனிதனுடைய நோன்புக்கு எப்படி உணவு முக்கியமோ அதுபோன்று நோன்பினுடைய ஆரம்பத்தில் உடலுக்கு உணவு முக்கியம் என்பதை போன்று ஆன்மாவுக்கு இந்த இஸ்திக்ஃபார் என்ற சஹர் தேவைப்படுகிறது. இஸ்திக்ஃபார் என்ற ஆன்மாவினுடைய உணவு தேவைப்படுகிறது. நாம் சாப்பிட்டு விட்டு நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். எப்படி? யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், எனது தவறுகளை மன்னித்து விடு யா அல்லாஹ், குற்றம் குறைகளை மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த 2 விதமான சஹரும் ஒரு முத்தகி, இறை விசுவாசி, இறை உணர்வு உள்ள ஒரு மனிதனிடம் இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இந்த சஹரை கொண்டுதான் நோன்பை ஆரம்பித்தார்கள். இந்த 2 விதமான சஹரும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. நாம் வெறுமனே சாப்பாட்டோடு நோன்பை ஆரம்பிக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. சாப்பாட்டோடு சேர்த்து இஸ்திக்ஃபாரையும் செய்தால் அந்த நோன்பிலே மன்னிப்பு இருக்கிறது, அந்த நோன்பிலே ஒரு பரக்கத் இருக்கிறது, அந்த நோன்பிலே அருள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ஒரு மனிதன் நோன்பு பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுதும் இஸ்திக்ஃபார், நோன்பு பிடித்தாலே அவனுக்கு அல்லாஹ் வெகுமதியாக அவனது பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹுடைய அன்பை ஒரு மனிதன் பெறுகிறான் என்றால் அவன் அல்லாஹுடைய மன்னிப்புக்கு தகுதியாகிறான். அல்லாஹுடைய மன்னிப்புக்கு தகுதியான ஒரு மனிதன் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறான். அடிக்கடி நாம் கேள்விப்படுகிற ஒரு செய்தி, வானொலிகளிலே வீடுகளிலே மௌலவிமார்கள் பயான் பண்ணுவதை நாங்கள் கேட்போம். இந்த ரமலானுடைய மாதம் அவ்வலுஹு ரஹ்மா வஅவுஸதுஹு மக்ஃபிரா வஆகிருஹு இத்கும் மினன்னார். ரமலானுடைய முதல் 10 ரஹ்மத்துடைய 10, இது ரஹ்மத்தை சுமந்து வந்த 10. இரண்டாவது மக்ஃபிரத்துடைய 10, பாவ மன்னிப்புடைய 10. மூன்றாவது நரக விடுதலையுடைய 10. இந்த செய்தியிலே ஒரு 10 இது, இன்னொரு 10 இது, இன்னொரு 10 இது என்று சுருக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. இது மிக மிக பலவீனமான, ஆதாரத்துக்கு எடுக்க முடியாத ஒரு செய்தி. இந்த செய்தி இப்னு ஹுஸைமாவிலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே வருகிற அலி இப்னு ஸைத் இப்னு ஜுதான் என்பவர் மிக பலவீனமானவர். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பிலே யூசுப் இப்னு ஜியாத் என்பவர் வாரதனால அந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட, அந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கிறது. எனவே ரஹ்மத் என்பது ரமலானுடைய முழு 10லும், அதாவது ரமலானுடைய 30லும் இருக்கிறது. 10 நாங்கள் பிரிப்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் கிடையாது. விளங்குவதற்காக சொல்வதாக இருந்தால், நீங்க முதல் 10 என்று பிரித்து ரஹ்மத்தை கேளுங்கள், இரண்டாவதுல மக்ஃபிரத்தை கேளுங்கள், மூணாவது நரக விடுதலை கேளுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக முதல் 10 ஒரு மனிதன் ரஹ்மத்தை கேட்க வேண்டும், முதல் 10 ஒரு மனிதன் மக்ஃபிரத்தை கேட்க வேண்டும், முதல் 10 நரக விடுதலை கேட்க வேண்டும். முதல் 10 என்றல்ல, விளங்குவதற்காக. அதே மாதிரி ரமலான் முழுக்க அவன் கேட்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் வேண்டும், நரக விடுதலை வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினமும் நான் அல்லாஹ்விடம் நரக விடுதலை கேட்க வேண்டும். கடைசி 10 வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எனவே
இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பினூடாக நரக விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்ய காத்து கொண்டிருக்கிறான். எங்களிடம் அல்லாஹு தஆலா கேட்கிறான். இரவை 3ஆக பிரித்து அதனுடைய கடைசி பகுதியில் அல்லாஹு தஆலா அடிவானுக்கு இறங்கி கேட்கிறான், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கூறுங்கள், நான் உங்களது பாவங்களை மன்னிக்கிறேன், உங்கள் தேவைகளை கேளுங்கள், நான் தருகிறேன், நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு விடையளிக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா அடிவானுக்கு இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கிறான். எனவே அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பெறுகிறோம். எங்களுடைய ரப்பு ஒவ்வொரு தொழுகைக்கும் பள்ளிவாசலிலே முஅத்தின் அழைப்பு செய்கிறார். துஹருக்கு வாருங்கள், அஸ்ருக்கு வாருங்கள், மக்ரிபுக்கு வாருங்கள், இஷாவுக்கு வாருங்கள், சுபஹுக்கு வாருங்கள். இது முஅத்தின் அழைக்கிற அழைப்பு. கியாமுல் லைலுக்கு அல்லாஹு தஆலா அழைப்பு கொடுக்கிறான். அடிவானுக்கு இறங்கி நீங்கள் என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த நேரத்திலே நீங்கள் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்கள் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று கியாமுல் லைலுக்கு அல்லாஹு தஆலா அவன் அதான் சொல்லுகிறான், அழைப்பு சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த நேரத்திலே அக்ரமா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ சாஜித், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக சமீபமாக இருக்கிற சந்தர்ப்பம் சுஜூத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹி துஆ ஃபகமினுன் அன் யுஸ்தஜாப லக்கும், நீங்கள் சுஜூதிலே உங்கள் பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துங்கள், அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அடிவானுக்கு இறங்குகிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு மிக சமீபமாக இருக்கிற சுஜூதிலே கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடம் எனது பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று கேட்கிற ஒரு பழக்கத்தை இந்த ரமலானில் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சி தான் இந்த ரமலானுடைய மாதம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா எங்களை மன்னிக்கிறான். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ் நீங்க மன்னிப்பு தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்கின்றான், வஸாரிஉ, நீங்கள் மன்னிப்பின்பால் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ் மன்னிப்பு செய்ய சொல்ற மெத்தட் என்ன தெரியுமா? வஸாரிஉ இலா மக்ஃபிரா, நீங்கள் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின்பால் விரைந்து செல்லுங்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா விரைந்து செல்வதை இங்கே சொல்கிறான். எனவே மன்னிப்பு நாங்கள் விரைந்து செல்ல வேண்டும். எல்லா நிலைகளும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனிதன் செய்கிற அமல்களில் மிக மிக பிரதானமான அமல் தொழுகை, கடமையான தொழுகை. தொழுகையை விட்டால் அவனுக்கு இஸ்லாத்தில் பங்கே கிடையாது. தொழுகை விட்டால் அவனுக்கு இஸ்லாத்தில் பங்கு கிடையாது. அவர் நோன்பு வைத்தாலும் சரி, ஹஜ்ஜு செஞ்சாலும் சரி, கோடிக்கணக்கில் ஜகாத் கொடுத்தாலும் சரி, தொழுகை இல்லை என்றால் அவருக்கு இந்த மார்க்கத்தில் இடம் கிடையாது. அப்படிப்பட்ட தொழுகையை தொழுது முடிச்ச உடனே நாங்கள் என்ன சொல்கிறோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சு. நாங்கள் தொழுது பாவமா? இல்லை. ஏன் ஒரு மனிதன் உடனே இஸ்திக்ஃபார் செய்கிறான்? யா அல்லாஹ் நீ என்ன தொழ வைத்திருக்கிறாய், தொழுவதற்கு எனக்கு நீ சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறாய், அந்த தொழுகையில் கூட என்னை அறியாமல் ஏதாவது தவறு வந்திருக்கும், எனவே என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். தொழுது போட்டே ஒரு மனிதன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், உடனே அதானே சொல்கிறோம். சிலர் அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க, அந்த ஹதீஸை தவறாக விளங்கி கொண்டது. அல்லாஹு அக்பர் என்று சொன்னது அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்றதுக்காக அல்ல, அல்லாஹ்வை பெரிதுபடுத்துவது. அல்லாஹ் பெரிதுபடுத்துறது என்றால் அதுக்குள்ள சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், திக்ர் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னதுதான் அந்த ஹதீஸ். அதனால தொழுது முடிஞ்ச உடனே அல்லாஹு அக்பர்னு சொல்லி கூட அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஹதீஸை மாத்திரம் பார்த்து கொண்டு விளங்கியது. பல ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லையும் செயலையும் பார்க்கிற பொழுது, ரசூலுல்லாஹ் தொழுது முடித்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்னார்கள், திக்ர்களை ஓதினார்கள், அதுக்கப்புறம் நிறைய துஆக்களை ஓதினார்கள், அதுக்கப்புறம் சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர் சொன்னாங்க. எல்லாத்தையும் சேர்த்து தான் தக்பீர். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? தக்பீர் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. வரப்பக்க ஃபக்கபீர், நபியே உங்களோட ரப்ப தக்பீர் சொல்லுங்கடா, மக்களை கண்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்றது அல்ல, அங்கு நீங்கள் அல்லாஹ்வை பற்றி தாவா செய்யுங்கள். எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தொழுக முடிந்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திற்கு வந்து அவர்களுடைய பிரதான பணி முழு உம்மத்துக்கும் இஸ்லாத்தை கொடுப்பது. அதை கொடுத்து முடித்த உடனே மக்கள் எல்லாம் சாரை சாரையாக இஸ்லாத்துக்குள்ளே வருகிற பொழுது, அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்த பொழுது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا
ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். நீங்க பார்க்குறீங்க நபியே, வெற்றி வருகிறது, அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது, மக்கள் இந்த மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைகிறது நீங்க பார்க்குறீங்க. இப்போ என்ன செய்யணும்? நான் என்ன பணியை முடிச்சுட்டேன்னு சந்தோஷப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வை துதிங்க, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. எவ்வளவு பிரதான பணி! இந்த உம்மத் எப்படி ஒரு மோசமான நிலையில் இருந்தது, அல்லாஹ்வை தெரியாமல் இருந்தது, அகீதா தெரியாமல் இருந்தது, நம்பிக்கை தெரியாமல் இருந்தது, அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாமல் இருந்தது, வணக்க வழிபாடுகள் தெரியாமல் இருந்தது, நட்பண்புகள் தெரியாமல் இருந்தது. எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு கொடுத்து முடித்த பணியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற பொழுது, இது முடிந்து விட்டதா, நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்திக்ஃபார், தௌபா என்பது, பாவ மன்னிப்பு என்பது, ஒரு மனிதன் அதை செய்ய 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 அவன் அல்லாஹ்விடம் நெருங்குகிறான். அல்லாஹ் அவனை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி 70 மர்ரா வ ஃபீ ரிவாயத்தின் 100 மர்ரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஸஹீஹ் புகாரிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள், நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே 70 தடவைகள் இஸ்திக்ஃபார், தௌபா செய்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவைகள், இன்னொரு அறிவிப்பிலே 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக கால் கடுக்கும் அளவு வீங்கும் அளவுக்கு தொழுதார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, கஃபரல்லாஹு லக மா தகத்தம் மின் ذنبك وما تأخر, அல்லாஹ் உங்களுடைய முன்பாவங்களை பின்பாவங்களை அல்லாஹ் மன்னித்திருக்கிறான், அப்படி இருந்தும் நீங்க ஏன் நின்று வணங்குகிறீர்கள், கால் கடுக்கும் அளவு வீங்கும் அளவு ஏன் நின்று வணங்குகிறீர்கள் என்று கேட்ட பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? எனவே நான் தொழுகிறதன் மூலமாக அல்லாஹு தஆலாவுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். எனது பாவங்கள், நாம் நினைக்கிறோம் நாங்கள் செஞ்ச பாவத்தை விட சில பொழுது நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கிறோம் தானே, அல்லது நாங்கள் பாவம் செய்கிறது குறைவுதானே என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கணும். ஒரு மனிதன் பாவத்துக்கெல்லாம் இஸ்திக்ஃபார் செய்து விட்டான்டா அதுக்கு பிறகு ஏன் இஸ்திக்ஃபார்? அவன் அல்லாஹ்வை நெருங்குகிறான், அல்லாஹ்வுக்கு இன்னும் இன்னும் நன்றி செலுத்துகிறான். எனவே இஸ்திக்ஃபார் என்பது மூச்சு, அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரை இஸ்திக்ஃபார் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை அழைத்து சொல்கிறான், ஆதமுடைய மக்களே, இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார் வ அனா அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நீங்கள் இரவிலும் பகலிலும் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், நான் உங்கள் பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆதமுடைய மக்களே, இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பலக ذுனூபுக அனான ஸமா, லவ் பலக ذுனூபுக அனான ஸமா ثم استغفرتني غفرت لك, ஆதமுடைய மகனே, உனது பாவங்கள் வானத்தினுடைய முகடளவு வந்துவிட்டாலும், உனது பாவங்கள் வானத்திர முகடளவு வந்துவிட்டாலும் பிறகு நீ இஸ்திக்ஃபார் செய்தால் நான் உனது பாவங்களை மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இரக்கமுடையவன், அல்லாஹ் அன்பாளன், அவன் மன்னிப்பவன். நீங்க எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பில் கடுகளவும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது. இது ஒரு அடிப்படை. அல்லாஹ்ட மன்னிப்புல அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? யார் ஒரு மனிதர் குர்ஆனை படித்த பிறகு என்ன அல்லாஹ் மன்னிப்பானான்னு ஒரு கேள்வி எழுப்பினார்ன்னு அவர் அல்லாஹ்வை பரிகாசம் செய்கிறார் என்று சலபுசாலிகள் சொல்லுவாங்க. நிறைய பேர் சலபுசாலிகள்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க சவுதியில் இருக்கிறார்கள். அப்படி அல்ல. சலபுசாலிங்கன்னா யாருன்னா சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள். குர்ஆனை இந்த உலகத்தில் அமல் செய்த, நெறிப்படுத்தி எங்களுக்கு காட்டிய, இந்த உலகத்தில் முதலாவது குர்ஆன் சுன்னாவை சரியாக இந்த உலகத்தில் வாழ வைத்தவர்கள், சரியாக நிலைநாட்டியவர்கள் அந்த சஹாபாக்கள், அவருடைய மாணவர்கள் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திய பின்னால, அல்லாஹ்வுடைய வசனங்களை படித்த பின்னால அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்னு கேட்கறது கூட கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَى أَنفُسِهِمْ لَا تَقْنَطُوا مِنْ رَحْمَةِ اللَّهِ إِنَّ اللَّهَ يَغْفِرُ الذُّنُوبَ جَمِيعًا إِنَّهُ هُوَ الْغَفُورُ الرَّحِيمُ قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَى أَنفُسِهِمْ, தங்கள் மீது அளவு கடந்து அதிகமாக பாவம் செய்து உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட எனது அடியார்களே. அன்புக்குரிய சகோதரிகளே, உலகத்தில் இருக்கிற நல்ல ஒரு மனிதனை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை எங்கட பாசையில், உலகத்தில் நல்ல இபாதத் செய்கிற, நல்ல தக்வாவோட வாழ்கிற ஒரு மனிதனை பார்த்து நீங்கள் அல்லாஹ்ட ரஹ்மத்தில் நிராசை அடைய வேண்டாம், அல்லாஹ்வை நீங்கள் இவ்வளோ வணங்குறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான்னு சொல்கிற அதே வார்த்தையை அல்லாஹ் யாருக்கு சொல்லணும் தெரியுமா?
ஸ்கூலில் ஒரு 50 பிள்ளை அளிக்கிறாங்க. அதாவது கடைசியாக வர பிள்ளையை பார்த்து உனக்குத்தான் எல்லாமேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்கள் மீது அளவு கடந்து அநியாயம் செய்து பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நிராசை அடைந்து விட வேண்டாம். ஏன்? அல்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான், எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். சூரத்து ஸுமர் அல்லாஹ் சொல்றான், எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறான். அப்ப எப்படி நாங்கள் அல்லாஹ்வோட மன்னிப்புல இருந்து நிராசை அடைவது? அல்லாஹ் எங்களை அழைத்து நீங்க தௌபா செய்யுங்க, நான் மன்னிக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். நீங்க மன்னிப்பு தேடுங்க, நான் மன்னிக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். என் உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருந்தாலும் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்பதில் சந்தேகம் கொள்ளவே கூடாது. அல்லாஹ் என்னை நிச்சயம் மன்னிப்பான். என் ரப் இரக்கமுடையவன், என்னுடைய ரப்பு என்னுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன், என்னுடைய ரப் என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்பவன். நான் கையை உயர்த்துகிற பொழுது அவன் சந்தோஷம் அடைகிறான், தேவைகளை கேட்கிற பொழுது என்ற ரப்பு சந்தோஷம் அடைகிறான். யா அல்லாஹ், நான் உனக்கு மாறு செய்து விட்டேன், இதன் பின்னால் நான் மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் எல்லா குறைகளையும் எல்லா தவறுகளையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். நாம் அடிக்கடி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தொழுகை முடிந்தால் தொழுகை முடிந்தால் எங்களுடைய வணக்கங்களில் வழிபாடுகளில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விடம் நாங்கள் மன்னிப்பு தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் தௌபா செய்ய வேண்டும். மனிதன் தூரமாகிவிடக் கூடாது. ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் செய்கிற பொழுது, தௌபா செய்கிற பொழுது அவன் அல்லாஹ்வை நெருங்குகிறான், அல்லாஹ் அவனுடைய குறைகளை மன்னிக்கிறான், அவன் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வழியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. மன் கால, யார் ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி ஃபீ யௌமின் 100 மர்ரா ஹுத்தத் ஹதாயாஹு வ இன் கானத் மித்ல ஜபதில் பஹர், யார் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று அந்த பொருளை உணர்ந்து, யா அல்லாஹ் தூய்மையானவனே, பக்குவமானவனே, பரிசுத்தமானவனே என்று அல்லாஹ்வை அழைத்து உனது புகழை கொண்டு நான் துதிக்கிறேன் யா அல்லாஹ், அந்த தூயவனை நான் அவன் புகழ் கொண்டு துதிக்கிறேன் யா அல்லாஹ், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், நீ புகழுக்குரியவன் யா அல்லாஹ் என்று ஒரு மனிதன் நினைத்து இந்த துஆவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் சொன்னால் அவனுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரிலே பதிவாகியிருக்கிறது. பாருங்க எவ்வளவு கஷ்டமான வார்த்தை. கஷ்டமா? கிடையாது சகோதரர்களே. லேஸ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த், உங்கள் பாவங்களை மன்னிக்கும், உங்கள் கவலைகளை நீக்கும், உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனைகளை இல்லாமலாக்கும், உங்கள் மனசில் இருக்கிற துயரங்களை போர்க்கும். ரமதானுடைய காலம் வந்து என்ற கஷ்டங்கள் தீர இல்லையா? ஓதுங்க லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த், வணங்கி வழிபடுவதற்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லை யா அல்லாஹ். தௌஹீதுடைய வார்த்தை. சுப்ஹானக், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ். தஸ்பீஹுடைய வார்த்தை. இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் செய்தவர்களில் இருந்தும் உள்ளவன் யா அல்லாஹ். இது இஸ்திக்ஃபார். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் தாவத்து தின்னூன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை. இதை ஓதினால் அல்லாஹ் கவலைகளில் இருந்து, உங்கள் கஷ்டங்களில் இருந்து உங்களை பாதுகாப்பான். இதை ஓதிவிட்டு நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆதாரபூர்வமான செய்தி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களிடம் கேட்கிறான், என்னுடைய அடியானை என் பக்கம் வா என்று அழைக்கிறான். ரமலானை அல்லாஹ் தந்திருக்கிறான். ரமலானிலும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த சாபத்துக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. சபிக்கவே தெரியாத, சாபமிட தெரியாத அல்லாஹ்வுடைய தூதரின் சாபத்தை பெறுகிற சமூகம் இருக்குமாக இருந்தால் அவர்கள் ரமலான் வந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் ரமலானை கடந்து செல்பவர்கள். எனவே அல்லாஹ்விடம் மன்றாடி கெஞ்சி கதறி யா அல்லாஹ் நீ என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று கேட்கிற அந்த பக்குவ நிலையை இந்த ரமலானுடைய காலத்தில் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அல்லாஹ்விடம் நிச்சயமாக நரக விடுதலை பெற்று அவனது அன்பையும் அருளையும் பெற்று உயர்ந்த சொர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யப்சுது யதஹு பில்லைல் லியதூப முஸீஉன் நஹார் வ யப்சுது யதஹு பின் நஹார் லியதூப முஸீஉல் லைல் ஹத்தா தத்லு ஷம்ஸு மின் மக்ரிபிஹா. ரவாஹு முஸ்லிம்.
அல்லாஹு தஆலா இரவிலே கையை விரித்து வைத்திருக்கிறான். இரவில் கையை விரித்து வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? பகலில் பாவம் செய்தவர்கள் இரவில் மன்னிப்பு கேட்பதற்காக பகலில் கையை விரித்து வைத்திருக்கிறான். இரவில் பாவம் செய்தவர்கள் பகலில் மன்னிப்பு கேட்பதற்காக. எதுவரைக்கும் என்று சொன்னால் சூரியன் மேற்கில் உதயமாகும் வரை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் கையை விரிச்சிட்டு கேட்கிறான், நீங்க பாவத்தில் இந்த மன்னிப்பு தேடுங்க, நீங்க இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு என்ன கேளுங்க. அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நாங்க அல்லா இடத்துல போவையில்லைண்டா, கருணையுள்ள ரப்பிட்ட நாங்க போகையில்லைன்னா அல்லாஹ் எப்படி எங்களை அல்லாஹ் மன்னிச்சு கொண்டே இருக்கிறான். நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை சொல்லாம உங்களை மன்னிக்கிறான். நீங்க கியாமுல் தொழுறீங்க, அல்லாஹ் உங்களை சொல்லாம மன்னிக்கிறான். இதே நீங்க அல்லா இடத்துல கேட்டால் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். தௌபா, பெரும்பாவங்கள் செய்து விட்டால் தௌபா செய்ய வேண்டும். பெரும்பாவங்கள் செய்து விட்டால் தௌபா செய்ய வேண்டும். மனம் உருகி மன்றாடி அல்லாஹ்வை கேட்கட்டும், யா அல்லாஹ் நான் இந்த தவறை செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் இதை இதுக்கு பின்னால செய்ய மாட்டேன், யா அல்லாஹ் வருந்தி கதறி இஹ்லாஸோட உள்ளச்சத்தோட இதன் பின்னால் நான் மீண்டு செல்ல மாட்டேன் யா அல்லாஹ்னு உள்ளத்தால உணர்ந்து அல்லாஹ்விடம் கெஞ்சி கதறி கேட்டு மீண்டும் அந்த பாவத்தை செய்யாம இருப்பீங்கடா, அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ஆனால் ஷிர்க்கை தவிர, இணை வைப்பை தவிர, இணை வைப்பையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். நீங்க இணை வைப்போடு மௌத்தா போனால் தான் மன்னிப்பிலே தவிர, இணை வைப்பு செஞ்சிட்டீங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மீண்டும் நீங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொண்டால் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவான். ஷிர்க்கு கூட அல்லாஹ் மன்னிப்ப சொல்றான். ஆனால் அல்லாஹு தஆலா நீங்க ஷிர்க்கோட மரணிச்சால் மன்னிக்க மாட்டான். ஆனா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். நாடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன மன்னிப்பான்னு சொல்லி நாங்க பாவத்திலேயே மூழ்கி வாழ்ந்து விடவும் கூடாது. பாவத்தில் இந்த ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்கணும். இஸ்திக்ஃபார் செஞ்சா பாவங்கள் மட்டுமல்ல மன்னிக்கப்படும். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன் வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா. அல்லாஹ் சொல்றான் ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு. சூரா நூஹ் எடுத்து பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றது அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான், நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் செய்யுங்கண்டா சிறிய பாவத்துக்கு, தௌபா செய்யுங்க பெரிய பாவத்துக்கு. இந்த ரெண்டும் இருந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தௌபா செய்யணும், ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்யணும். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். இஸ்திக்ஃபார் நீங்க செஞ்சால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அவன் மன்னிக்க கூடியவன். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பொழிப்பேன்னு சொல்றான். நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சா வானத்திலிருந்து மழை வரும்னு அல்லாஹ் சொல்றான். மழை வராட்டி நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நமக்கு புத்திப்படுதா? அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ் சொல்றான் வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன். காசு பணத்துல வறுமை ஏற்படுதா, பொருளாதாரத்துல சிக்கல் ஏற்படுதா, நெருக்கடி ஏற்படுதா, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பொருளாதாரத்தை அல்லாஹ் தருவான். இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதே மாதிரி தான் பிள்ளை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன். கருத்தரிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் இஸ்திக்ஃபாரின் ஊடாக அல்லாஹ் செய்வான். வயஜ்அல் லக்கும் ஜன்னாத், இந்த மரங்கள் தோட்டங்கள் காஞ்சி போயிருக்குதா, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அது செழிப்பா வளரும். ஆறுகள் அப்படியே வறண்டு போய்விட்டதா, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அது பெருக்கெடுத்து ஓடும். நன்றாக அது திரும்பவும் அப்படியே ஆறு தண்ணியை பாய்ச்சி அது ஆறு பெருக்கெடுத்து அழகாக ஓடும். இது அல்லாஹ் இஸ்திக்ஃபாருக்கு சொல்றான். ஹதீஸா இருந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏன்னா புத்தி சொல்றதை கேட்போம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ் சொல்றான், நீ இஸ்திக்ஃபார் செஞ்சா இந்த மரம் செழித்து வளரும் என்றால் தௌஹீதை சுமந்திருக்கிற இந்த உள்ளம் செழிக்காதா? தௌஹீத் அல்லாஹ்வை சுமந்திருக்கிற உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் போகாதா? இந்த இஸ்திக்ஃபாரினால் இந்த மரமும் மலையும் இந்த ஆறும் வளர்ச்சி அடைகிறது, பொலிவடைகிறது என்றால் அல்லாஹ்வுடைய தௌஹீதை சுமந்த, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்த, கலிமாவை சுமந்த, அல்லாஹ்வை சஜ்தா செய்கிற, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிற இந்த உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்காதா? இந்த உள்ளத்தில் இருக்கிற கஷ்டங்கள் போக்கப்படாதா? அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க மாட்டானா? அல்லாஹ் எல்லாவற்றையும் மன்னிக்க கூடியவன். எல்லா மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். எந்த ஒரு பாவியாக இருந்தாலும் நான் அல்லாஹ்விடத்துல நான் போய்த்து அந்த மௌலவிட்ட இந்த மௌலவிட்ட சொல்லி என்ன பாவத்துக்காக மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்ற ரப்பிட்ட நான் கேட்கணும். மௌலவி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு
ஒரு 27ஆம் கிழமை அல்லது 25ஆம் கிழமை எல்லாரும் நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, இது தௌபா விளக்கம் என்று சொல்லி புத்தகத்தை பார்த்தோ பார்க்காமலோ நான் முன் செஞ்ச பின் செஞ்ச இப்படி என்று சொல்வதல்ல தௌபா. இது மிகப்பெரிய தவறு, இது வழிகேடு. நீங்களாக உங்கள் ரப்புட்ட பேசணும். உங்களோட ரப்புட்ட பேசுறதுக்கு மொழி தடை இல்லை. தமிழால கேளுங்க. சுன்னத்தான தொழுகை தொழுறீங்களா, சுஜூதுல போய் அல்லா இடத்துல கேளுங்க, தமிழால கேளுங்க, தெரிஞ்ச பாசையில கேளுங்க. அல்லாஹ் மன்னிப்பான் சகோதரர்களே. ஏன் மௌலை மட்டும் தான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அவர் துவா கேட்டு நீங்க ஆமீன் சொன்னதான் அல்லாஹ் மன்னிப்பான். யாருக்காக இந்த வேலையை செய்றீங்க? அன்புள்ள உலமாக்களே, சகோதரர்களே, நீங்க உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களது ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற பொழுது நான் துஆ செய்கிறேன் நீங்க ஆமீன் சொல்லுங்க என்ற இந்த வழிகேட்டை உருவாக்காமல் நீங்க எல்லோரும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். நீங்க ஒவ்வொருவரும் மனமுருகி உங்களோட ரப்போட பேசுங்க, நீங்க உங்களோட ரப்போட பேசுங்க என்று நீங்க வழிகாட்டணுமே தவிர பிதஅத்துக்கு வழிகாட்ட கூடாது. அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அண்மையில ஒரு மௌலவி பயான் பண்ணுகிறார். நான் யாரென்று எந்த இடத்திலும் குறித்து சொல்வதில்லை, இந்த தவறை சுட்டி காட்ட வேண்டும். வளமையாக ரமலான்ல இந்த பயான் வந்து கொண்டே இருக்கும். இது அல்லாஹ் காட்டிய விதத்தை விட வேறு விதமாக காட்டுகிற ஒரு நிலை என்பதனால சொல்றேன். அல்லாஹ் அன்பாளன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இப்படி அல்லாஹ் சொல்கிற பொழுது பயான் வளமையா ரமலான் வந்துவிட்டு அந்த பயான் திருப்ப 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 வரும். அதை கேட்டுட்டு அவர் முக்கியமான மௌலவி என்பதனால அதை கேட்டுட்டு பல மௌலைமார்கள் பயான் பண்ணுகிறார்கள். ஆனால் அது இட்டுக்கட்டப்பட்ட பொய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட பொய். என்ன? லைலத்துல் கத்ருடைய இரவிலும் மன்னிக்கப்படாத 4 பேர். லைலத்துல் கத்ர் இரவில் மன்னிக்கப்படாத 4 பேர் யாரு? தாய் தந்தைய நோவினை செய்பவர், மதுபானம் குடி மதுபானத்துக்கு அடிமையானவர், அதே மாதிரி குடும்ப உறவை துண்டித்தவர், அதே மாதிரி பிற சகோதரனை தகுதி இல்லாம எந்த காரணமும் இல்லாம தகுந்த காரணமின்றி பகைத்து கொண்டவர். முதலாவது என்ன? மதுபானத்துக்கு அடிமையானவர். இரண்டாவது தாய் தந்தையை நோவித்தவர், அதே மாதிரி குடும்ப உறவை துண்டித்தவர், அதே மாதிரி 4வது தகுந்த காரணமின்றி தனது சகோதரனை பகைத்து கொண்டவன். இந்த செய்திகள் எல்லாத்துக்குமே தனித்தனியா எச்சரிக்கை வருது. பெரிய பாவம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த மனிதர்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவிலும் மன்னிப்பில் என்று சொல்றது ஆதாரபூர்வமான ஹதீஸா இருந்தா சொல்லலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனால் இது இட்டுக்கட்டப்பட்ட பொய். இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானது. இது நாம் இந்த சனது அறிவிப்பாளர் இல்லை, இது பொய் என்பதனால தான் நம்ம அதை சொல்றோம். இப்ப அல்லாஹ் சொல்றான் எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன். இவர் சொல்றாரு ரசூலுல்லாஹ் மீது துணிஞ்சு பொய் சொல்றாரு. எப்படி? இவங்க 4 பேரை லைலத்துல் கத்ர்ல கூட அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எப்படி சொல்ல முடியும்? இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட பொய், ஆதாரபூர்வமானது கிடையாது. இதை நான் தான் சொல்ல நினைச்சிடாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு மேலதிகமாக சொல்வதாக இருந்தால் அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தர்கீப் தர்ஹீப்னு ஒன்று இருக்கிறது. இமாம் முந்திரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஹதீஸ் கிரந்தம் எழுதியிருக்கிறார். அதிலே கூடிய லைஃப் தர்கீப் தர்ஹீபினுடைய 594வது செய்தியாக பதிவு செய்து இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்ப சொல்லுவாங்க அல்பானி சொன்னதானே ஏற்றுக்கொள்ளணும் என்று. அப்படி அல்ல, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. நாம் அறிவிப்பாளர் செய்ய பார்க்கிற பொழுது ஒரு நீங்க சொன்னா நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உங்களை விட யாராவது சொல்லியிருக்கிறாரா என்பதற்கு தான் இதை சொல்றோமே தவிர அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன செய்திகளை கூட நாம் பார்க்கிற பலவீனமான செய்திகள் இருக்கிறது. மனிதன் அடிப்படையில் எல்லாத்தையும் தவறு வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு செய்தி கிடையவே கிடையாது. அல்லாஹ் எல்லாரையும் மன்னிப்பான். நீ குடிச்சிட்டு வாரியா, அல்லாஹ் இடத்துல மன்னிப்புகள் உடனே மன்னிப்பான். லைலத்துல் கத்ர் அல்ல, இப்போ உடனே மன்னிப்பான் அல்லாஹ். நீ குடிக்கிறியா? சரி, ரமலானுடைய காலத்துல யாரும் அப்படி செய்ய போறதில்லை, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. சிலரும் அப்படி செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. சரி, மனம் அறிந்துட்டாரு, யா அல்லாஹ் இது நான் குடிக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிரியா அல்லாண்டு நீ கேட்டு அடுத்த நொடியில் அல்லாஹ் மன்னிப்பான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். நீங்க கேளுங்க, நான் மன்னிப்பேன். ஒரு அடியான் நோன்புல அதிகமா பிரார்த்தனை செய்யணும். குறிப்பா ரமலானுடைய காலத்தில் அதிகமா பிரார்த்தனை செய்யணும். கேட்டால் அல்லாஹ் உடனே மன்னிப்பான். அல்லாஹ் என்ன சொல்றான்? அளவு கடந்து அநியாயம் செஞ்ச என்னுடைய அடியார்களே, என்ற ரஹ்மத்தில் நிராசை அடைய வேண்டாம். லைலத்துல் கத்ர் இல்ல, நீங்க இப்ப கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பாண்டு இருக்கிற பொழுது லைலத்துல் கத்ர் இரவே மன்னிக்க மாட்டாராம். அல்லாஹ் மன்னிக்க மாட்டானாம். எப்படி வாய் கூசாம சொல்கிறீர்களே, மிம்பர்ல இருந்து சொல்கிறீர்களே, அல்லாஹ் எப்படி காட்டுகிறீர்கள்? பெற்றோர் நோய்ப்பவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அதாவது பெற்றோர்கள் மன்னிச்சா அல்லாஹ் உடனே மன்னிச்சிருவான். என் தாயை தந்தை நோவினை செஞ்சிட்டாரு, போய்த்து அல்லா இடத்துல போய்த்து அவர் அப்பா அம்மாட்ட போய் சொல்றாரு, என் தந்தையே தாயே என்னை மன்னிச்சிருங்கன்னு அவங்க மன்னிச்ச உடனே அல்லாஹ் மன்னிச்சிருவான். யாரா உறவை துண்டிக்கிறாரு, மீண்டும் சலாம் சொல்றாரு, அல்லாஹ் மன்னிச்சிருவான். உறவை புதுப்பிச்சிட்டார், யாரா என்ன மன்னிச்சிருயான்னு கேட்டா மன்னிச்சிருவான், உடனே மன்னிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் வந்தாலும் ஏன்னா அப்படி சொன்னா தான் மக்கள் ஆர்வமா கேட்பாங்க, எங்களோட பயானை கேட்பாங்க, எங்களுக்கு லைக் வரும், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் வரும். நிறைய இப்படியான கூட்டங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இவர்களும் தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். நானும்
என்னுடைய வார்த்தைகளை பிழைந்தால் நானும் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை, ரசூலுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து விடக்கூடாது சகோதரர்களே. ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த அடியார்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். இந்த அடியார்கள் மீது இரக்கமாக அல்லாஹ் இருப்பதனால் தான் அவனை ஆரம்பத்திலே பிஸ்மில்லாஹ் என்று ஆரம்பித்தால் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான். மனிதர்களை படைச்சே என்று சொல்றதுக்கு முன்னாலே அல்லாஹ் அவனை சொல்றான், நான் அளவற்ற அன்பாளன். அல்லாஹ்வுடைய அன்பின் பால் செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பால் செல்லுங்கள். என்னுடைய தவறுகள், குற்றம், குறைகளை அல்லாஹ் மன்னிப்பான், எனது பாவங்களை மன்னிப்பான். ஆசையூட்டுகின்ற வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திரும்பி செல்லுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்லுங்கள். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அவன் கஃபூர், அவன் கஃபார். அன்புக்குரிய சகோதரர்களை, பாவங்களை விரும்பி மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் பாவங்களை அழிக்க கூடியவன். எனவே அந்த ரப்பு எங்களை அழைக்கிறான். அந்த ரப்பை நோக்கி செல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த ரமதான் அதற்கான சிறந்த ஒரு பருவ காலம். எனவே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு நொடியும் இந்த ரமதானிலே பெருமதியானது. நாம் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும், குர்ஆனை திலாவத் செய்ய வேண்டும், குர்ஆனை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் கெஞ்சி கதறி மன்றாடி நாம் எமது பாவங்களை முறையிட்டு அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்று நாம் கெஞ்ச வேண்டும். சிறிய பிள்ளைகள் தனது தந்தையிடம் அழுது கெஞ்சுவதை போன்று அதைவிட அல்லாஹ்வுக்கு முன்னால் அழ வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். சில சகோதரர்கள் நினைச்சு கொண்டிருக்காங்க, கண்ணீர் வடிக்கிறேன்டா அது குறித்த ஒரு ஜமாத்துக்கு சொந்தம் உண்டு. அப்படி அல்ல. நீங்க எந்த கொள்கையில் இருந்தாலும் நாங்க அல்லாஹ்வுக்கு முன்னால கண்ணீர் வடிக்கிற பழக்கத்தை உண்டாகிக்கொள்ளணும் சகோதரர்களே. நிறைய பேர் கல் நெஞ்சாயிருச்சு. அல்லாஹ் பத்தி உள்ள அந்த அச்சம், அந்த உணர்வு, அல்லாஹ் என்ன தண்டிப்பான இந்த உணர்வு கூட அப்படி இல்லாமல் போயிருச்சு. அல்லாஹ் அன்பாளன், இரக்கமுடையவன். அதனால நாங்க செய்யற பாவத்தை எல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு கெஞ்சுங்க, கதறுங்க, அழுங்க. அழுகை வரணும் சகோதரர்களே. அல்லாஹ்வை நினைச்சு நாங்கள் அழணும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், முஃமின்கள் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாலே வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும், உள்ளங்கள் நடுங்கணும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டா ஸாதத்துஹும் ஈமானா, ஈமான் கூட வேண்டும். அப்படியான ஒரு நிலை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும் சகோதரர்களே. அல்லாஹ்வோட நெருக்கமான தொடர்பை இந்த இஸ்திக்ஃபாரின் ஊடாக, பாவ மன்னிப்பின் ஊடாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தஆலா எங்கள் பாவங்கள், குற்றம் குறைகளை எல்லாம் அழித்து விட்டான் என்றால் நாளை மறுமையிலே பாவங்கள் இல்லாத ஒரு நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுவான், நாங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, என்னுடைய அடியானே நீ சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கள் ரப்பு இரக்கமானவன், அன்பானவன், பாவங்களை மன்னிக்க கூடியவன், குற்றம் குறைகளை, தவறுகளை மன்னிக்க கூடியவன். ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை நன்றாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எனது பாவங்கள் அது ஏராளம், அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். அதனால நான் பேசுறேன், நீங்களும் தைரியமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் எங்களோட பாவத்தை வெளிப்படுத்தினா நாங்க யாரும் இங்க வரமாட்டோம் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான் என்பதனால முரட்டு துணிவோடு அடுத்தவங்களுக்கு ஃபத்வா கொடுக்க போயிடாதீங்க. நீ எல்லாம் பாவி, நீ எல்லாம் தொழாதவன், நீ எல்லாம் காஃபிர், நீ எல்லாம் முஷ்ரிக், நீ எல்லாம் திருந்தவே மாட்டாய் என்று சொல்லி விடாதீர்கள். சில பொழுது அல்லாஹ் உங்களை பிடித்து அவனை மன்னித்து விடுவான். எனவே அல்லாஹ்வை, அவனுடைய தண்டனை அஞ்சி அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்கிற நன்மக்கள் அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.